தென்காசி அருகே கீழப்புலியூரில் மனைவியின் கண்முன்னே கணவன் தலை துண்டித்து படுகொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் கொலைகள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் பகுதியில் குத்தாலிங்கம் என்பவர் தன் மனைவியின் கண் முன்னே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தான் ஆட்சி செய்யும் மாநிலத்தில் இப்படி ஒரு நிலை இருப்பதற்கு ஒரு முதல்வராக ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டதாக வரும் செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பொது இடங்கள் எல்லாவற்றிலும் இது மக்களுக்கு பாதுகாப்பான இடம் அல்ல என்று பதாகைகள் வைக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். இயேசுபிரான் சிலுவை மரணத்தை நினைவு கூறும் புனித வெள்ளியன்று வரும் 18ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் நிலையில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக சட்டப்பேரவையில் 3 அமைச்சர்கள் மீது அதிமுக சார்பில் கொடுத்த நம்பிக்கையின்மை தீர்மானம் குறித்து விவாதிக்க மறுத்ததை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. பேரவைத் தலைவரின் நடவடிக்கையை கண்டித்தும் முழக்கம். பேரவை விதி 72 கீழ் 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் குறித்து விவாதிக்க அனுமதி கோரினோம். ஆனால் பேரவைத் தலைவர் அனுமதிக்காததால் வெளிநடப்பு செய்தோம். அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வரும் போதெல்லாம் இதற்கு முன் பேரவையில் விவாதிக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். அமைச்சர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறித்து விளக்கமளிப்பது அரசின் கடமை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை நடத்தி இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன. இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு. இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் 72 கீழ் கொண்டு வந்தோம். அது அனுமதி கொடுக்க மறுத்த காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை. இன்னைக்கு உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும். அதை அரசினுடைய கடமை. பதவி பிரமாணத்தை மீறி இந்து மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் பொன்முடி அவதூறாக பேசியுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். வனம் மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற கருத்துள்ள கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளோம். திமுகவிற்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகவே கூட்டணி அமைத்திருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் விளக்கம்.
திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறோம். அதிமுக அமைத்த கூட்டணி குறித்து பேச திமுகவிற்கு அருகதையோ தகுதியோ இல்லை. அதிமுக கூட்டணியை கண்டு திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. எங்க கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டோம். நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என உள்துறை அமைச்சர் ஒருபோதும் சொல்லவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பதை பார்த்து திமுக பயந்து போய் இருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் விளக்கம். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை சைதாப்பேட்டையில் மகளிர் அணி மாநில செயலாளர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, ராஜலட்சுமி உட்பட திரளானோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். தருதலைக்கு பெயர் பொன்முடியா, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால், இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. சைவ மற்றும் வைணவ சமயங்களின் குறியீடுகளை தொடர்புபடுத்தி பெண்களை கொச்சையாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தகவல். கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்கப்பட்டதை டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களே ஒப்புக்கொண்டுள்ளனர் என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம். அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருந்ததாக அமலாக்கத்துறை அதிர்ச்சி தகவல். டாஸ்மாக் முறைகேட்டை மறைக்க உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தகவல். டாஸ்மாக் ஊழல் குறித்த வழக்கு வேகம் எடுத்திருப்பதாலும் செந்தில் பாலாஜியின் பெயர் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படுவதாலும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது அறிவாலயம். ஊழலில் ஊறி திளைக்கும் ஸ்டாலின் மாடலுக்கு யார் அந்த தியாகி என மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னதுரை மீது 2வது முறையாக கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பதற்றம். வெற்றி விளம்பரத்திற்காக சமூக நீதி பேசும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியலின மாணவன் மீது மீண்டும் மீண்டும் கொடூர தாக்குதல் நடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே 7ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா பட்டப்பெயருக்கு ஆளாய் பறக்கும் ஸ்டாலின் சிறுமிகளுக்கு எதிராக நாள்தோறும் அரங்கேறும் பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைப்பார் என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என மக்கள் வேதனை. ஈரோட்டில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார்.
அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்டவர் எப்போது சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பார்? கடலூர் அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று பிடிபட்ட இளைஞர் காவல்துறையிடம் மது வாங்கி வர சொல்லி அடம்பிடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. அந்த ஒன்றும் செம்பில்ல ஏதாவது ஒரு ஓட்ட வாங்கி நான் ரெடி ஆகிட்டு நான் வேணா தாங்கிட்டு வந்து காலையில் ரிஜம் பண்ணுறது அம்மா இவங்க அஷ்டமா நான் வேணா வந்து சொல்கிறேன் இல்லையா சரக்கு வாங்கிட்டு நான் வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான் நான். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் ஏவல் துறையாக பயன்படுத்தப்பட்டு வருவதால் குற்றவாளிகள் காவல்துறையையே மிரட்டி வேலை வாங்கும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே மனைவியை கணவனை அடித்துக் கொன்ற கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் கொலைகள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. நெல்லையில் பட்ட பகலில் வீடு புகுந்து மூதாட்டியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிய கொள்ளையர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து இருப்பதால் பகலில் கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிப்காட் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 1 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தை போதைப்பொருள் வியாபாரிகளின் கூடாரமாக்கியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். சென்னையை அடுத்த புழல் மத்திய சிறையிலிருந்து கஞ்சா, ஹான்ஸ், சிகரெட் மற்றும் 2 கட்டு பீடிகள் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கிய அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வெளியில் கிடைப்பதைப் போல சிறையிலும் இது போன்ற போதைப் பொருட்கள் கிடைத்தால் குற்றவாளிகளை எதற்காக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்களை வெளியில் சுதந்திரமாக விட்டுவிடலாமே எனவும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய இலங்கை கஞ்சிபாணி இம்ரான் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி வருவது அதிர்ச்சி தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவதைப் போல தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வரும் நிலையில் போதையில்லா தமிழ்நாடு என்று முதலமைச்சரால் எப்படி கூற முடிகிறது என்று மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மினி சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கின. தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் அரசு திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை வடபழனியில் 23 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உணவகத்தை காலி செய்யக்கோரி திமுக ரவுடிகள் அட்டூழியம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள் என கூறிக்கொண்டு கடையை அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக உணவக உரிமையாளர் வேதனை. தனது கடையை அடித்து நொறுக்கிய திமுக ரவுடிகள் குறித்து புகார் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என உணவக உரிமையாளர் குற்றச்சாட்டு. திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் ஆதரவு இருப்பதால் ரவுடிகளுக்கு ஆதரவாக ஸ்டாலின் மாடல் ஏவல் துறை செயல்படுவதாகவும் முதல்வருக்கு மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை. சில தினங்களுக்கு முன்னர் கொளத்தூரைச் சேர்ந்த ரவுடியுடன் அமைச்சர் பேசியதாக ஆடியோ வெளியான நிலையில் திமுக எம்எல்ஏ பெயரை சொல்லி ரவுடிகள் உணவகத்தை அடுத்து நொறுக்கியதால் அதிர்ச்சி. மேடையில் கொள்கை கோட்பாடு என கொக்கரிக்கும் ஸ்டாலினுக்கு திமுக ரவுடிகளின் கட்சியா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இலவச ஊறுகாயுடன் 24 மணி நேரமும் கள்ளசந்தையில் மது விற்கும் திமுக பிரமுகர். திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் மாடல் ஏவல் துறை அஞ்சுவதால் துணிச்சலாக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் திமுக உடன்பிறப்புகள். தைரியம் பெறுமா? அது வாங்கிக்கலாம்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வெள்ளாறு கரையோரத்தில் இளைஞர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. செல்போன் கேமரா, ஜாமர் போன்ற கட்டுப்பாடுகள் உள்ள சூழலில் தலைமை செய்திக்களத்தில் செய்தியாளர்கள் நேரலை கருவிகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் மக்கள் வரை கொண்டு செல்ல செய்தியாளர்களுக்கு உயர்தர இணைய வசதி அளிக்க இந்த ஸ்டாலின் மாடல் அரசு முன்வருமா என மக்கள் கேள்வி. சில மணி நேரம் பெய்த சிறிய மழைக்கே வெள்ளக்காடான சென்னை கோயம்பேடு சந்தை. மழைநீர் வடிகால்வாய் திட்டம், சிங்கார சென்னை திட்டம் என வாய்ப்பந்தல் போட்டதும் வெற்றி விளம்பரம் செய்து வெள்ளத்தில் மிதக்க வைத்ததும் தான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என வியாபாரிகள் வேதனை. தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலுக்குள் பக்தர்களை அனுமதிக்காமல் காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. சித்திரை திருவிழாவின் கொடிமரம் நடும் நிகழ்வின் போது பக்தர்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் கோவிலின் பிரதான நுழைவாயில்களை காவல்துறையினர் இழுத்து பூட்டி அராஜகம். அம்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக பகலிலும் மின் விளக்கு எரிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அப்புறப்படுத்துவது தொடங்கி எந்த பணிகளையும் முறையாக செயல்படுத்துவதில்லை என பொதுமக்கள் வேதனை. கல்வி நிறுவனங்களில் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜாதி பெயர்களை திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமான சங்கங்கள் என அறிவித்து அவற்றின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் பெற்ற பெண் கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு ஊழல் எதிலும் ஊழல் என அரசு நிர்வாகம் சீரழிந்து கிடப்பதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்ல பணம் கேட்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் அரசு வேளாண் பட்ஜெட் என வெற்று நாடகங்களை நடத்துவதாகவும் விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் மெய்யூரில் உள்ள பாஞ்சாலி அம்மன் கோவிலில் களை கட்டிய தீமிதி திருவிழா. காப்பு கட்டி விரதமிருந்த சிறுமிகள், பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் அக்னிகுண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. வேலூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சங்கடஹார சதுர்த்தி ஆராதனையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம். சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் உள்பிரகாரத்தில் உளம் வந்து அருள் பாலித்தார். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக BR கவாய் மே 14ஆம் தேதி பதவியேற்க இருப்பதாக அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக பதவிப் பிரமாணம் ஏற்றுக்கொள்வார் என தகவல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் துவக்கப்பட்ட சுகாதார மையங்களில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்கள் சிகிச்சை அளிக்கும் அவலம். விளம்பரத்திற்காக புதிய திட்டங்களை துவக்குவதாக ஆர்வம் காட்டும் விடியா ஸ்டாலின் அரசு நிரந்தரமாக மருத்துவர்கள் நியமிக்காததால் மருத்துவ சேவை திட்டம் தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. IPL தொடரின் 32வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. இரு அணிகளும் தலா 188 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் சூப்பர் ஓவர் டெல்லி அணிக்கு கை கொடுத்தது.
மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இன்றிரவு நடைபெறும் 33வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. சொந்த மண்ணில் மும்பை வாகை சூடுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. நடிகர் ரன்பீர் கபூர் ராமராக நடிக்கும் ராமாயணம் திரைப்படத்தில் சீதை கதாபாத்திரத்தில் சாய் பல்லவி தோன்றும் படக்காட்சிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சீதையை அசோகவனத்திற்கு ராவணன் கடத்திச் செல்லும் காட்சிகளை படமாக்குவதில் இயக்குனர் நிதேஷ் திவாரி தீவிரம். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற 100 நாட்களுக்குள் உள்நாட்டு பொருளாதாரத்தை டொனால்ட் ட்ரம்ப் அழித்து விட்டதாக பைடன் குற்றச்சாட்டு. வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறிய பிறகு முதல் முறையாக சிகாகோவில் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் ஆவேசம். சீன இறக்குமதி பொருட்கள் மீதான 245% வரி விதிப்புக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல். அமெரிக்காவுடன் தாமாக முன்வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம் என சீனா அறிவித்திருந்த நிலையில் முரண்டு பிடிக்கும் ட்ரம்ப்.